ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க. இந்த நேரத்தில் நமக்கு கிடச்சிருக்க இந்த டைமை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், அதில் என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த 40 டேஸை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த முடியும். இப்போ 40 டேஸ்லேயே 2 டேஸ் போயிருச்சு. ஸோ இருக்கக்கூடிய நாட்களை ரொம்பவே நீங்கள் வேல்யூபிளாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஷெட்யூல் இல்லை இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவோ இல்லை ஏதாவது யூடியூப் சேனல் பார்த்து அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த 40 டேஸ்க்கு டெஸ்ட் பேட்ச்லாம் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக அதில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம். ஆனால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நான் தான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். தமிழ் நான் எந்த டெஸ்ட் பேட்சுமே சேரலை. சரி, ஓகேவா, தமிழ் நான் படிச்சுட்டு நான் நிறையவே டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே டெய்லியும் 3 லெசன்ஸ் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அதே மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 10 ஹவர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் தமிழ் எவ்வளோ மணி நேரம், இப்போ 1.5 மணி நேரம், இங்கிலீஷ் 1.5 மணி நேரம், அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. மேக்ஸு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ, எது வீக்காக இருக்கோ இல்லை எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி டைம் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதில் நான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் 6th to 10th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் எனக்கு இப்போ ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் டெஸ்ட் பேட்சும் அட்டன் பண்ணேன். பட் இப்போ ஃபாஸ்ட் ரிவிஷன் தேவை இல்லையா, ஸோ அதனால் நான் அதில் இங்கிலீஷ்க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஷெட்யூல் தான் இது. இந்த மாதிரி நீங்கள் டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி அந்த சப்ஜெக்டை படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னும் சில பேர் என்னென்னா இன்னும் 4 வீக்ஸ் ஆர் 5 வீக்ஸ் இருக்குது, ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிப்போம், அப்போ ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. டெய்லியுமே ஒரு 3 to 4 சப்ஜெக்ட் படிங்க. அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டைம் நமக்கு கிடச்சிருக்கு, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேல்யூபிளாக யூஸ் பண்ணணும். அப்புறம் இப்போ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா பின்னாடி ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா. ஸோ அதனால் டைமை எந்த அளவுக்கு வேல்யூபிளாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வேல்யூவாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நிறைய பேர் நமக்குள்ளே டீமோட்டிவேட் ஆகிக்குவோம். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க, அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி சரியாக தான் இருக்குது. பட் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க வர டைமை நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற குட்டி குட்டி டைம்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒன்லைனர் இந்த மாதிரி ஆடியோ கேளுங்க. ஸோ நம்ம திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது நல்லாவே மைண்டில் நமக்கு செட் ஆகிரும். நம்மளால் முடியாது அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே கிடையாது, நம்மளாலேயே முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லாதவங்க ஒரு 2 டைம்ஸில் ஒரு விஷயத்தை படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 டைம்ஸ் படிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய கரெக்டாக நம்ம எப்படி எக்ஸாம் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்பவே முக்கியம். அதனால் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சிட்டிங்க, அது கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட ஒன்லைனர் வீடியோ யூடியூப்பில் நிறையவே இருக்குது, அதை தொடர்ந்து கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த டாபிக் மறக்கவே மறக்காது. கிடைக்கிற டைமை கண்டிப்பாக வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. யூடியூப்பில் தேவையில்லாத வீடியோஸ் எதுவுமே பார்க்காதீங்க. ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஒவ்வொரு துளி நிமிஷத்தையும் கண்டிப்பாக வீணாக்காமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு லைஃப் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய படிங்க. ஆல் தி பெஸ்ட்.